இன்டெஸ்டைனோட என்ட்ரிக் ட்ராக்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இது. எதனாலன்னு பார்த்தோன்னா மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து அங்கே அஃபெக்ட் ஆகிறதுனால வருது. என்னென்ன மைக்ரோ ஃபங்கை அண்டு பாக்டீரியா இதெல்லாம் வந்து அங்கே அஃபெக்ட் பண்ணுறதுனால வரக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் தான் என்ட்ரிக் இன்ஃபெக்ஷன். திஸ் இன்ஃபெக்ஷன் ப்ரைமரிலி அஃபெக்ட் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம். இது பார்த்தோன்னா ப்ரைமரியாக கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ஆஃப்டன் அசோசியேட்டட் வித் டயரியா, வாமிட்டிங் அண்ட் அப்டாமினல் பெயின். இது பார்த்தோன்னா இது வரதால டயரியா வரலாம், அப்புறம் வாமிட்டிங், அப்புறம் அப்டாமினல் பெயின் வரும். அப்புறம் பேத்தோபிசியாலஜி ஆஃப் என்ட்ரிக் இன்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனிசம் பொறுத்து டிபெண்ட் பண்ணி வரக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்வெசிவ் பேத்தோஜன்ஸ், அப்புறம் டாக்ஸின் ப்ரொடியூசிங் பாக்டீரியா இருக்குது, அப்புறம் வைரஸஸ் இருக்குது, அப்புறம் பேராசைட்ஸ் இருக்குது. இன்வெசிவ் பேத்தோஜன்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிஜெல்லா பார்க்கலாம். அது என்ன பண்ணோம்னா எபித்தீலியல் செல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும் டோட்டலாக. அதனால் பார்த்தோம்னா லட்டி டயரியா வரும், அப்புறம் இன்ஃப்ளமேஷன் வரும். அப்புறம் டாக்ஸின் ப்ரொடியூசிங் பாக்டீரியா, இது பார்த்தோன்னா பாய்சன் ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியா. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காலேரா. இது என்ன பண்ணணும் பார்த்தோன்னா ரிலீசிங் என்ட்ரோடாக்சின்ஸ், அந்த என்ட்ரிக் ட்ராக்ல வந்து டாக்ஸின் ரிலீஸ் பண்ணும். அப்புறம் இது என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் தட் ஃப்ளூயிட் செக்ரேஷன். இது வந்து ஃப்ளூயிட் செக்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால பார்த்தோன்னா இது என்ன பண்ணணும்னா வாட்டரி டயரியா வந்து காசு பண்ணும். அப்புறம் பார்த்தோன்னா வைரஸஸ்ல எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நோரோ வைரஸ் என்ன பண்ணணும்னா என்ட்ரோசைட்ஸை ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிடும். அதனால என்ன ஆகும்னா அப்சர்ப்ஷன் கம்மியாகும், ரெடியூசிங் அப்சர்ப்ஷன் அண்டு காசிங் செக்ரேட்டரி டயரியா. அதனால வந்து செக்ரேட்டரி டயரியா வந்து வரப்படும். அப்புறம் பார்த்தோன்னா பேராசைட்ஸ் என்ன பண்ணணும்னா லீடிங் டு மேல் அப்சர்ப்ஷன், அதாவது அப்சர்ப்ஷன் வந்து அப்நார்மல் ஆகலாம், அப்புறம் இன்ஃப்ளமேஷன் வரும். சால்மோனெல்லா, சிஜெல்லா, வைரஸ் வந்துட்டு 4 வைரஸ் இருக்கு. முலோ வைரஸ், ரொட்டா வைரஸ், அடினோ வைரஸ், ஆஸ்ட்ரோ வைரஸ். இதனால வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து டீஹைட்ரேஷன், டயரியா, அப்புறம் அப்டாமினல் பெயின், அப்புறம் வந்து வெயிட் லாஸ், ஃபெட்டிக்கு, ஃபீவர். Dehydration, electrolyte imbalance, sepsis, bacteremia, reactive arthritis, malabsorption, next hemolytic, uremic syndrome. இதெல்லாம் இருக்கு. என்ட்ரிக் இன்ஃபெக்ஷனோட டயக்னோசிஸ் பேஷண்டோட ஹிஸ்ட்ரி, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாம் எடுப்பாங்க, ஸ்டூல் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்டூல் கல்ச்சர், அதில் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஆன்டிஜன் டிடெக்ஷன் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு சிபிசி, எலக்ட்ரோலைட்ஸ், இன்ஃப்ளமேட்ரி, அப்புறம் எண்டோஸ்கோபி, பயோஸ்கோபி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ரேராக தான் இருக்கும். எண்டோஸ்கோபி வந்து ரேராக தான் எடுப்பாங்க. காம்ப்ளிகேட்டட் கேஸில் மட்டும்தான் எண்டோஸ்கோபி பண்ணுவாங்க. என்ட்ரிக் இன்ஃபெக்ஷனோட ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் ரீஹைட்ரேஷன். இதில் வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் தெரப்பி கொடுக்கறது மூலமாகவோ இல்லை ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கறது மூலமாகவோ டீஹைட்ரேட் ஆகாமல் மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோலைட் ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும், சோடியம், பொட்டாசியம் மாதிரி. அதெல்லாம் கம்மியாகும் போது அதை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலமாகவும் மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு. எக்ஸாம்பிள் வந்துட்டு சால்மோனெல்லா மூலமாக டைஃபாய்ட் ஃபீவர் வரும், அது கொடுப்பாங்க. ஆன்டி பேராசைட்டிக் மெடிகேஷன்ஸ் வந்துட்டு பேராசைட் மூலமாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் கொடுப்பாங்க. சிம்டமேட்டிக் ரிலீஃபில் வந்து பார்த்தோம்னா ஆன்டி டயரியல் மெடிகேஷன்ஸ். இது வந்து சிம்டம்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. ஆனால் எல்லா கேசஸ்லையும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில கேசஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி எமிட்டிக் மெடிகேஷன்ஸ் வந்துட்டு நாசியா, வாமிட்டிங் மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. டயட்டரி மெடிகேஷன்